அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இந்த பாட்டிக்கு பாருங்க, ஆயில் தராங்க பாருங்க. இந்த ஐயா சூப்பு குடிக்கிறாரு பாருங்க. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அந்த மாதிரி சூப்பு வாங்கி நிற்கிறாங்க. சூப்பு கீழே இருக்கிறது தக்காளி சாதம். கிரிவல பாதையில தினந்தோறும் இந்த சூப்பு ஐயா வாங்கி நிற்காரு பார்த்தீங்களா, தினந்தோறும் வாங்கி குடிப்பார். இவங்கெல்லாம் தினந்தோறும் வாங்கி சாப்பிட்றவங்க. கிரிவலம் வரவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. பாருங்கய்யா, இந்த பாட்டியை பாருங்க. அன்பு, கருணை, தயவு இது போல எதுனா உங்களுக்கு இருந்தா, ஒரு ஐயா சொல்லுவார், 100 வார்த்தைகளை விட ஒரு செயல் மேலானது என்று. நம்ம என்னையா கொண்டு போறோம்? நம்ம எதையுமே கொண்டு போறது இல்லை. நம்மளால முடிஞ்சது, நம்ம நல்லா இருக்கோம்னா நம்மளால முடிஞ்சது இது போல அடியார்களுக்கு. அவங்க வந்து இறைவனையே கத்தின்னு உட்காந்துக்காங்க. அண்ணாமலையாரே உன்னை நம்பி வந்துட்டோம்பா, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் என்னையாவது காப்பாத்துப்பான்னு தான் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க பெருசா ஒன்றும் கேட்கலையா, 2 வேளை சாப்பாடு கொடுத்தா கூட போதுன்றாங்க. ஆனா கம்பல்சரி மூட்டு வலி சூப்பும் மூட்டு வலி தைலமும் குடிக்க மினரல் வாட்டரும் வேணான்றாங்க. ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 10லேருந்து 15 கேன் வரைக்கும் எனக்கு தேவைப்படுது. அதுவே 450 ரூபாய் ஆயிடுது. அரிசி ஒரு 1.5 சிப்பம் அரிசி தேவைப்படுது. அதுக்கு பருப்பு, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகலப்பு, எண்ணெய், சாம்பார் பொடி, மசாலாக்கள், புளி, காய்கறிகள், தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அடுப்புக்கு விறகு, இந்த மூலிகைக்கு இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, மூலிகைகள் ப்ளஸ் முடவாட்டுக்கால் கிழங்கு. இதுக்கு மேலே இதுக்கு காசுறதுக்கு தேவையான 100 லிட்டர் 110 லிட்டர் காசுறதுக்கு தேவையான 5 கேன் தண்ணி. இது எல்லாம் சேர்த்து குடிக்கிறதுக்கு ஒரு 10 கேன் எடுத்துக்குவோம். கை கழுவ ஒரு 5 கேன் எடுத்துக்குவோம். இவ்வளவும் இந்த வண்டியில கொண்டு போயிட்டு முதல் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரமணாசுரம் பக்கத்துல ஈமக்கிரிய மண்டபம் முதல் பாயிண்ட். அப்படியே மெதுவா அடுத்தது சாந்திமலை ட்ரஸ்ட், அடுத்தது நடுவில் காலேஜுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்புறம் இருக்கிற இடங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா இந்த நாய் ஹாஸ்பிட்டல் இருக்கும், வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அது. அதுக்கப்புறம் அங்கே பாதையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் முருகர் கோயில் தாண்டி இருக்கிற இடத்துல பூரா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் செங்கம் பிரிவில் இருக்கிற இந்த அவுட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கூண்டு பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள், அதுக்கப்புறம் செங்கம் பிரிவு உள்ள போந்துட்டோம்னா அங்க இருந்து முழுக்க இருப்பாங்க, முழுக்க சாதுக்கள் லைனா அமர்ந்திருப்பாங்க. அண்ணாமலையாரேன்னு நம்பி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு தான் உங்களிடம் தயவு செய்து கேட்குறேன். ஒவ்வொரு ஆளும் உங்களால முடிஞ்ச 10 ரூபாய் கூட, இந்த வீடியோ கீழே ஜிபே நம்பர் போட்டிருப்பேன், 10 ரூபாய் கூட அனுப்பலாம். இதுல நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? வெக்கம் என்ன இருக்கு? நம்மளால முடிஞ்சதை தானே செய்ய முடியும். நல்லா வசதியா இருக்கிறவங்க 30 50 கூட போடலாம், அதிகமாலாம் போட வேண்டாம். ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்ற காசு 10 ரூபாய், தினந்தோறும் 10 ரூபாய். வீடியோ பார்த்தோமா, வீடியோ டெய்லி போடுவோம், ஒரு 10 ரூபாய் போடுங்க போதும். ஒரு 17,000 18,000 பேர் பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 10 ரூபாய் போட்டா கூட போதையா, அன்னதான சேவை சிறப்பா நடந்துரும். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நாங்கெல்லாம் அடியார்கள். சாப்பாடு, தூக்கம், சேவை, இந்த 3 தான். என்னைக்கோ ஒரு நாளுக்கு தான் யாத்திரை போவோம் கோயிலுக்கு, திருப்பதிக்கு, சிதம்பரத்துக்கு, வடலூருக்கு, இங்கெல்லாம் போவோம். மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க சேவை தான். அது கூட எப்போ போவோம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து குரு பூஜை கிளம்பிடுவாங்க திடுக்குன்னு. அந்த நாளில் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க எங்ககிட்ட, ஐயா நாங்கெல்லாம் குரு பூஜைக்கு போகிறோம், ஒரு 2 நாள் ஆகும் வரத்துக்கு. அந்த மாதிரி கேப்பு கிடைக்கிறப்ப தான் நாங்களும் என்ன பண்ணுவோம். அப்போ கூட வயசானவங்களாம் இருப்பாங்க. எல்லா வயசானவங்களாம் வெளியில போகவே முடியாது. எப்படி பார்த்தாலும் 1000 பேர் வயசானவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்த வயசானவங்களுக்கு தான் வண்டியில கொண்டு போயிட்டு, இல்லைன்னா மற்ற பேர்லாம் அங்கங்க அன்னதானம் போடுற இடத்துல போய் சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க, வயசானவங்கலாம் அவங்களால நடக்க முடியாது, கால் வலி பயங்கரமா வலிக்குதுன்றாங்க. நான் ஒரு நாள் போலன்னா ஒரே அழுகுறாங்க, ஐயா ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லை, மூட்டு வலி ஆயில் இல்லாத என்னால தூங்க முடியலையா, மூட்டு வலி சூப் இல்லாம வலி தாங்க முடியலையா,
அப்படியே அழுகுறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. நானும் சராசரி மனிதன் தானேயா. இன்னொரு மனிதன் வழியில துடிக்கும் போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுதான் எவ்வித தந்திரத்திலேயாவது இதை செஞ்சணும்ன்ட்டு என்னென்னவோ பண்றேன் நானும். மூலிகை வைத்தியம் பண்றேன், ஹீலிங் பண்றேன், ஜோதிடம் பார்க்குறேன், திருமண பொருத்தம் பண்றேன், மூட்டு வலிக்கு சூப்பு எதுவுமே வித்துட்டு வரேன். இப்போ கூட மூட்டு வலி தைலம் கொண்டு போய் வித்துட்டு வரேன், பவுடர் கொண்டு போய் வித்துட்டு வரேன், கடை கடையா யாசகமும் கடை கடையா வாங்கிட்டு வரேன். என்னென்னவோ பண்ணி செய்யறியா இதை. நிஜமாவே பார்க்குறவங்களுக்கு அன்பு கருணை ஏதாவது இருந்தா தயவு செய்து ஒரு செயல் மேலானதுன்னு சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்சா ஒரு 10, 20, 50, 100 இந்த ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. சாதாரண பட்டன் போன் இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க போறது இல்ல. ஸ்மார்ட் போன் இருந்தா மட்டும்தான், யூடியூப் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவு வசதி இருக்கவங்களுக்கு 10 ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு டீயே இன்னைக்கு 12 ரூபா ஆயிடுச்சு. ஒரு 10 ரூபா கொடுக்கறதுல என்னையா கெட்டு போயிட போறோம் நம்ம? சொல்லுங்கய்யா. ஆகவே தயவு செய்து உங்களால முடிஞ்சது ஒரு 10 ரூபாயாவது கொடுங்க. இந்த மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கும் விசேஷமா ஒரு 1000 பேருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு மூட்டு வலி சூப்பு, 1000 பேருக்கு மூட்டு வலி தைலம், 1000 பேருக்கும் குடிக்கிற தண்ணி, கை கழுவ தண்ணி, இது எல்லாம் கொண்டு போனோம் நாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா கேப்பைக்கூழ் கேழ்வரகு வாங்கணும், நொய் வாங்கணும். கம்பங்கூழ் கம்பு வாங்கணும், நொய் வாங்கணும். நொய் அரிசி வாங்கணும் பழுதுக்கு. நைட்டே வச்சு அந்த தண்ணியோட அப்படியே வச்சு காலையில வந்து அதுக்கு 10 லிட்டர் தயிர் வாங்கி 30 லிட்டர் தயிர் வாங்கி ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சி 20 கிலோ வெங்காயம் வாங்கி எல்லாத்திலையும் கட் பண்ணி போட்டு மாங்காய் ஊறுக்காய் பூண்டு ஊறுக்காய் ரெண்டும் வாங்கி அதை கொண்டு போய் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு காலை உணவாக அதை கொடுக்குறோம். மாலையில் எப்போ போல ஒரு சாதமோ ஒரு சூப்பம் கொண்டு போயிட்டு தைலமோ ஆயிலம் கொண்டு போயிட்டு கொடுத்துருவோம். இதுதாங்க எங்களுடைய இறை சேவையே. நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய நிறைய ஸ்பான்சர்கள் தேவை. அப்பதான் தொடர்ந்து செய்ய முடியும். இது ஒரு நாள் செய்யறதில்ல. இது நேற்றைய சேவை. 2ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024 மாலை 4 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த சேவை நடக்கும். கிரிவலப்பாதை முழுவதும்னா ரமணாசிரம பக்கத்துல இருந்து அடியண்ணாமலை வரைக்கும் தான் மக்கள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க. அது வரைக்கும் கிரிவலம் வரவங்களும் கலந்துக்குவாங்க. லைன் நிற்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் மூட்டு வலி சூப்பு, எல்லாருக்கும் தைலம், எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுவும் நல்லதா நினைங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். தர்மம் செய்யுங்க, உங்க கர்மம் விலகி போகும். தொண்டு செய், கொண்டு வந்த வினையை அறுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, எல்லா மகான்களும். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு 10 ரூபாயாவது உங்களால முடிஞ்சதை ஜிபேல உதவி செய்யுங்க. 20 ரூபா கூட போடலாம், 50 ரூபா கூட போடலாம், 100 ரூபா கூட போடலாம், 1000 ரூபா கூட போடலாம், 500 ரூபா கூட போடலாம். உங்க வசதிக்கு ஏற்ப போடலாம். எதுவுமே வசதி இல்லைன்னா 10 ரூபா போடலாம் இல்லையா? அது மாதிரி ஒரு 100 பேர் போட்டாங்கன்னா எங்க வேலை ஈஸியா முடிஞ்சிடும். எல்லாம் வாங்கி தான் செய்யறோம். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாத்தூள், எண்ணெய், விறகு, மூலிகை சாமான்கள், இஞ்சி, பூண்டு, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, மூட்டு வலிக்கு தேவையான மூலிகை, ஆயிலுக்கு தேவையான மூலிகை. நேற்றோட பௌர்ணமிக்கு செஞ்ச ஆயில் முடிஞ்சிச்சு. நேற்று ஒரு 10 லிட்டர் ஆயில் காசணும். அதுவே 15,000லேருந்து 17,000 வந்துச்சு. 17,000த்துக்கு இவ்வளவும் யாருக்காக செய்யறோம்? சிவனடியார்களுக்கு தான் செய்யறோம். உண்மையிலே நீங்களே பாருங்க. சூப்பு வாங்குறாரு ஒரு ஐயா, அது சாப்பாடு வாங்குறாரு ஒரு ஐயா. எல்லாருக்கும் தேவைதான் இது, அவசிய தேவை. இது வந்து ஆடம்பரம் இல்லை, பசி. அவசியம் தேவை. அவசிய தேவைக்கு நம்ம செய்யலாம், தப்பே கிடையாது. ஆடம்பர தேவைக்கு தான் செய்ய தேவையில்லை. அவசிய தேவைக்கு கண்டிப்பா உதவி பண்ணலாம். பாருங்க, வந்துக்கினே இருக்காங்க பாருங்க. இது இவங்களுக்கு இல்லைன்னு எப்படியா சொல்ல முடியும்? பசியோட படுப்பாங்கல்ல. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் இந்த சேவைக்காக தான் பயன்படுத்தப்படும். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க
உங்களால் முடிஞ்ச உதவியை ஜிபே மூலமாக செய்யுங்க. உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறது இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான். இன்னைக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு, சூப் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, மூட்டை வலி தைலமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு காசிட்டோம், நிறைய காசிட்டோம், 10 லிட்டர் கிட்ட. அதையெல்லாம் எடுத்துன்னு போய் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண வேண்டியதுதான். எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காணொலி போடுறப்போ மணி 2:45. நன்றி, வாழ்க வளமுடன்.